இது என்னோட கதை. நான் வர்கீஸ் குரேன். ஐம் அ பாய் ஃப்ரம் கேரளா. சென்னையில் படிச்சுட்டு இப்போ யூஎஸில் என்னோடய ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கலாக ஐம் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். எனக்கு இந்த பால் பண்ண இதெல்லாம் பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகனில் என்னை இந்தியாவில் ஒர்க் பண்ண சொல்லி 2 years சைன் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து நான் வந்து சேர்ந்த கிராம பேர் தான் ஆனந்த். ஆனந்தில் இருந்த கொஞ்ச நாள்லேயே நான் இந்த பால் பண்ணை இதோடு இருக்க பழகிட்டேன். ஆனால் அங்கே இருக்க விவசாயிங்க இந்த பண்ணையிலேருந்து பெருசாக லாபம் பார்க்காம கஷ்டப்படுறதையும் பார்த்தேன். நான் அவங்கக்கிட்ட என்ன கஷ்டம்னு கேட்டபோது அவங்க என்கிட்ட சொன்ன ஒரே பதில் மிடில்மேனுக்கு கொடுக்குற கமிஷன். அவங்களால இந்த தொழிலில் லாபம் பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இவங்களை இந்த வருத்தத்தில் பார்த்து என்னால் சகிச்சிக்க முடியலை. நான் மட்டும் என்னதாம்மா பண்ணுவேன்? நான் பார்க்குற முக்கால்வாசி லாபத்தில் பாதிக்கு மேலே விற்று கொடுக்குறவனுக்கே போயிடுது. எனக்கும் முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். பண்ணலாம் எப்படிண்ணே போகுது? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தம்பி, லாபமே வர மாட்டேங்குது. வாங்குகிற பாதி காசு விற்று கொடுக்குறவனுக்கே போயிடுது. இப்படியே போச்சுன்னா என் குடும்பத்துக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பார்த்துக்கலாம். அப்போ தான் எனக்கு இந்த கோஆப்ரேட்டிவ் மில்க் சொசைட்டி ஆரம்பிக்கணும்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதுக்காக நான் ஆனந்தில் இருக்கிற பண்ணை விவசாயிகள் எல்லாரையும் கூப்பிட்டேன். ஆனந்த் கிராமத்தில் இருக்க மக்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் வந்து இடையூறுகளை வச்சு பால் வியாபாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு அதில் நிறையா நட்டம் ஏற்படுது அப்படின்னு நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால நான் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பித்து நீங்கள் கொடுக்குற பாலை நான் வாங்கி அதை வந்துட்டு நேரடியாக மக்களுக்கு வந்து கொடுக்கலாம். அதனால உங்கள் லாபம் பெருகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அதெல்லாம் கொடுக்க முடியாது. அவங்க நாங்கள் எப்படி புதுசாக ஒத்துக்கிறது? இது வரைக்கும் நாங்கள் நம்பி கொடுத்தவங்களே எங்களை ஏமாத்திட்டு தான் போகும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லை. நீங்களும் ஏமாட்ட மாட்டீங்க, என்ன நிச்சயம்? எங்க ஊர்ல இருக்கவங்க நம்பி நாங்க பால் கொடுக்கும்போது வெளியே இருந்து யாராவது வந்து பால் கொடுக்குறப்ப நாங்க எப்படி லாபம் சொல்றாரு? நம்மள ஏதோ ஒரு டைம் கொடுத்து தான் பாப்போம். கண்டிப்பா கொடுத்து பார்ப்போம். எப்படி லாபம் வருதானே? எல்லாம் எப்பயுமே நஷ்டம் தான் கொடுக்குறோம். லாபம் பண்ணாதான் ரெகுலரா அவருக்கு கொடுத்துருவோம். ஒரு டைம் பாப்போம். உங்களுக்கு ஓகே வேணா? எனக்கு ஓகேடா. என்னதான் கிராம மக்கள் ஒத்துக்கிட்டாலும் அதை மேலெடுத்து கொண்டு போகிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஹலோ சயின்டிஸ்ட், இதுதான் என்னோட அமௌண்ட் மாடல். இந்த மாடல் மூலயமா நான் ப்ரொடியூசர்லேருந்து வில்லேஜ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு மில்கை கலெக்ட் பண்ணி, அங்கேருந்து டிஸ்ட்ரிக்ட் மில்க் யூனியன்ஸ்க்கு கலெக்ட் பண்ணி, அவங்கள்ட்ட இருந்து டிஸ்ட்ரிக்ட் மில்க் யூனியன்ஸ்லேருந்து ஸ்டேட் மில்க் ஃபெடரேஷனும், அப்புறம் அங்கேருந்து மார்க்கெட்டுக்கு சேல் பண்ண போகிறேன். இது மூலயமா நம்ம ப்ரொடியூசரோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஐடியா நல்லா இருக்கு. வி ஆர் வித் யூ. ப்ளீஸ் கேரி ஆன் இட். ஸோ என்னோட இன்னொரு ஐடியா பார்த்தீங்கன்னா, பஃபலோவோட மில்கை கலெக்ட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி பவுடராக மாற்றி இது மூலயமா பஃபலோ மில்க் ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கேன். இது மூலயமா பஃபலோ டிபெண்ட் பண்ணியிருக்க ஃபார்மர்ஸும் பெனிஃபிட் ஆவாங்க. The first idea was really good, but the second idea அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஃப்டர் ஒரு பால் கொடுத்தாங்க தெரியாது. அப்புறம் அந்த அவங்கிற பேரும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. முடிஞ்சு அதையும் மாற்றுவாங்க. ஏன்னா கன்சியூமருக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகணும்னு தெரியல. லைக் இட் ஆர் நாட், நான் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன். நான் இந்த ஐடியா வச்சு தான் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ஸோ என்ன தான் என்னோடய ஐடியா சில இடத்துல நிராகரிக்கப்பட்டாலும் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நான் நம்பினேன். அதுக்காக பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி ஐயாவை பார்த்தேன். ஹலோ சார், மே ஐ கம் இன்? Yes, come in. Please have your seat. சொல்லுங்கள். ஹலோ சார், நான் தான் வர்கீஸ், அமுலோட ஃபவுண்டர். நான் வந்து மில்கில் ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். சார், என்னோடய ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸோட டெவலப்மெண்ட்டை வந்து அவங்க கையிலே, மிடில் மேன் இல்லாமல் அவங்க கையிலே கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காண்டி நான் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆரம்பிக்க போகிறேன். இது மூலயமா ஃபார்மர்ஸோட ப்ராஃபிட் வந்து டைரெக்டாக அவங்களுக்கே போய் சேரும். இது ஒரு நல்ல பிளானாக இருக்குது மிஸ்டர் வர்கீஸ். நம்ம இதை பிளான் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். சார், அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நான் வந்து ஆப்ரேஷன் ஃப்ளட்டுன்னு ஒன்றா ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆப்ரேஷன் ஃப்ளட்டா? இன்ட்ரெஸ்டிங். அதை பற்றி சொல்லுங்கள். சார், ஆப்ரேஷன் ஃப்ளட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஃப்லோட மில்கை வந்து ப்ராசஸ் பண்ணி பவுடராக கன்வெர்ட் பண்ணி அது மூலயமா பஃப்லோ ஓன் பண்ணுற ஃபார்மர்ஸுக்கு வந்து பெனிஃபிட் வர மாதிரி பண்ண போகிறேன். ஓ, இட்ஸ் அ நைஸ் ஐடியா மிஸ்டர் வர்கீஸ். நம்ம இந்த பிளான்ஸை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். என்னோடய பிளான்ஸெல்லாம் கேட்ட பிரைம் மினிஸ்டர் எனக்கு உதவி பண்ண முன் வந்தார். அந்த நேரத்தில் தான் என் ஃப்ரெண்ட் ஷாம் அவன் படத்துக்கு ப்ரொடியூசர் இல்லைன்னு என் உதவி தேடி வந்தான். நானும் கிராம மக்களோட உதவி நாடி போனேன். வணக்கம். இவர் தான் என்னோட நண்பர் ஷாம். இவர் வந்து மந்தன் ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த படம் மூலயமா நம்மளை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதா சொல்லியிருக்காரு. அதனால வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம இவருக்கு செய்வோம். அவங்களோட வாழ்க்கையை தான் படமாக எடுக்க போகிறேன். என்னை நம்பி எனக்கு உதவி செய்யுங்க. பிரைம் மினிஸ்டரோடு சேர்ந்து விவசாயிகளுக்காக ஆப்ரேஷன் ஃப்ளட் மிஷனை நாங்கள் தொடங்கினோம். ஆச்சரியப்படும்படி என் ஃப்ரெண்டோட படம் வெற்றி அடைஞ்சது.
அதுலேருந்து கிடைச்ச வருமானத்தில் என்னோடய அமுல் நிறுவனத்தை தொடங்கினேன். என்னோடய கனவுகளையும் லட்சியத்தையும் பற்றி எழுதின புஸ்தகம் தான் ஐ டு ஹேட் அ ட்ரீம். ஸோ இதுதான் என்னோடய கதை. நான் தான் மில்க் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ எல்லாருக்கும் கனவு இருக்க மாதிரி ஐ டு ஹேட் அ ட்ரீம் ஆஃப் மேக்கிங் இந்தியா பெட்டர்.